என்னடி என்ன பார்த்துட்டு இருக்க? இல்லை அக்கா, லிப் ஃபில்லர்ஸோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு? இல்லை, எல்லாரும் மூஞ்சிக்கு ஏற்ற மாதிரி லிப்ஸ் சின்னதாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதான் என்ன ப்ரொசீஜர்னு பார்த்துட்டு பண்ணிக்கலான் இருக்கேன். ஓகே, நானே ஆக்சுவலி உன்கிட்ட இதை பற்றி தான் பேசலான்னு இருந்தேன். ஃபோட்டோ ஷூட் போயிருந்தேன்ல, ஃபோட்டோஸ்லாம் இப்போ தான் வந்துச்சு. பார்த்தா சிரிக்கும் போது ஃபேஸில் நிறைய லைன்ஸ் விழுது. அதனால நானும் போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். நீ என்ன சொல்கிற? பண்ணலாம், அப்போ ரிசர்ச் பண்ணிவிட்டு. ஓகே. லைஃப் லுக்ஸ் பியூட்டிஃபுல் வென் யூ லவ் யுவர் செல்ஃப். நம்ம ஃபேஸை, நம்ம ஸ்கின்னை நம்ம பேம்பர் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது. அதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சில எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணோம். ஸோ அவங்க இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஃபில்லர்? ஒரு இடத்த வந்துட்டு ஃபில் பண்ணக்கூடிய எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடம்புக்குள்ளார இருந்து எடுத்தால் தான் ஃபேட் ஃபில்லர்ஸ், ஃபேட் கிராஃப்டட் ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒரு இன்ஜினியர்டாக பண்ணுற ஒரு ஏஜென்ட் விச் இஸ் ஹைலூரானிக் ஆசிட் பேஸ்ட் ஒன்ஸ். யூஸ்வலாக வந்துட்டு ஃபேட் ஃபில்லர்ஸ் தட் வி யூஸ் ஃப்ரம் அவர் பாடி ஆர் மோஸ்ட்லி பெர்மனெண்ட். தே ஹாவ் அ லிட்டில் லாங்கர் லைஃப் டைம். But the hyaluronic acid fillers that are put into the skin are usually temporary. Not temporary na illa 6 months la poidum அப்படிங்கிறதே கிடையாது. அது வந்துட்டு எந்த இடத்துல யார் பிளேஸ் பண்ணுறா, எந்த மாதிரி மாலிக்யூல் பிளேஸ் பண்ணுறங்கிறத பொறுத்த வரைக்கும் it can last up to 2 years. Does fillers cause allergy? அந்த பர்சனோட அலர்ஜி டெண்டன்சி தெரிஞ்சு வைக்கிறது நல்லது. அதே மாதிரி அந்த பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வந்துட்டு முக்கியமானது. How many days or weeks bruises will last? ப்ரூசஸ் அப்படிங்கிறது ரத்த குழா, தட் இஸ் த பிளட் வெசல்லேருந்து லீக் ஆகிற பிளட்டு தான் ப்ரூஸ். பொதுவாக வந்துட்டு வர ஒரு பர்பிளிஷ் ஆர் க்ரீனிஷ் ஆர் ஒரு ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் அ பிளட் லீக்கேஜ் தட் யூஸ்வலி வேட்ஸ் ஆஃப் before 2 weeks. Side effects of taking fillers in long term or repeatedly? Number of sessions you take it per year is more. அந்த மாதிரி நிறைய பண்ண தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா வால்யூமஸாக வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு நிற்கும் போது அந்த மாதிரி டைமில் ப்ராபப்ளி அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல ஃபில்டாக வந்துட்டு இருக்காது. சப்போஸ் இவ்வளோ தான் ஸ்ட்ரெச் பண்ண முடியும் ஒரு ஸ்கின்னை அப்படின்னா அதை நம்ம ஓவராக ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அந்த இடத்துல இருக்குது. தென் வயசாகும் போது பிகாஸ் ஆஃப் தி ஏஜிங் ப்ராசஸ் ஆல்சோ தெர் இஸ் அ லிட்டில் பிட் சாக். எக்ஸாம்பிள் தட் ஐ கேன் டெல் இஸ் ஒன் ஃப்ரம் த கைலி ஜெனர். ஸோ கைலி ஜென்னருக்கு வந்துட்டு நடுவில் ஒரு ரெட் கார்பெட் அப்போது இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு வீங்கிக்கிட்டு இருந்தது, ஓவர் ஃபில்லாக பண்ணிட்டாங்க, ரொம்ப ஓவராக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையே வந்ததில்ல. ஸோ தட் வாஸ் பிகாஸ் ஆஃப் ஓவர் ஃபில்டு சீக். போஸ்ட் கேர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்? பேசிக்கலாக இது ஃபில்லர்ஸ்க்கு மட்டும் இல்லை, எனிவேர் எனி மாலிக்யூல் ஆர் எனி திங் இஸ் தேர், அ லிவிங் செல் ஆர் சப்ஸ்டன்ஸ் இஸ் தேர், அதோட பிரேக் டவுன், அதாவது உடஞ்சி போகிற தன்மையை வந்துட்டு ஜாஸ்தி பண்ணக்கூடியது இஸ் பிகாஸ் ஆஃப் அ ப்ராசஸ் கால்ட் ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்னா ஒரு ஆட்டோமேட்டட் செல் டெத் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆக்சிடேஷன் வந்துட்டு ஸ்மோக்கிங் எக்ஸ்போஷர்னால நடக்குது, ஆல்கஹால் எக்ஸ்போஷர்னால நடக்குது, ரிப்பீட்டட் ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ்னால. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த சூடு, சன்லேருந்து வர சூடு அந்த மாதிரியே கிடையாது. அந்த யூவி ரேஸ், அந்த விசிபிள் லைட், அந்த மாதிரி இருக்கிற லைட்னால வர எக்ஸ்போஷர்னால ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஜாஸ்தி ஆகுது. In that case, if you are not going to get it protected properly or to follow the post-procedure protocol properly till the time that is intended to, obviously you will lose the filler. Effects on cosmetology due to celebrity influence? அதாவது when you are expecting, you are showing a picture and you are expecting an outcome of the picture, you will never get it at any point of time because you will get what you have. That is a basic protocol that we usually explain. All of us have to look like us. அதனால தான் அந்த ஃபேஸ் என்ஹான்சிங் ஃபில்லர்ஸாக இருக்கட்டும், ஃபேஸ் என்ஹான்சிங் சர்ஜரிஸாக இருக்கட்டும், உன்னோட ஃபேஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்களோ வச்சுரும், உன் ஃபேஸ் மற்றவங்க ஃபேஸ் மாதிரி இருக்கிறதுக்காக பண்ணுறது கிடையாது. வாட் இஸ் போட்டாக்ஸ்? போட்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் நேம். ஸோ இட் இஸ் அ டாக்ஸின், இட் இஸ் அ பாட்டிலினம் டாக்ஸின் தட் இஸ் காட் ஃப்ரம் அ பிளான்ட். ஃபேஸில் எக்கச்சக்க மசில்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபேஸ்லையாக இருக்கட்டும், ஷோல்டர்லையா இருக்கட்டும், இல்லாட்டி தலையிலையா இருக்கட்டும், எனி ஏரியா wherever there is a muscle there is a nerve that is innervating the muscle. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு நர்வோட ஆக்ஷனை அப்போதைக்கு டிரான்சியண்ட்டாக நீ கோமாக்கு போன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறது தான் அந்த ஒரு பாட்டிலினம் டாக்ஸின்.
When can I see visible results for Botox? பாட்டுலினம் டாக்ஸின் வந்துட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 1 week to 2 weeks ஆகும் ரிசல்ட் ப்ராப்பராக தெரியறதுக்கு. What are the complications and post-care? காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு வரும் எப்பன்னா தப்பாக குத்துனா. இப்போ நான் இந்த இடத்துல குத்தணும்னு நினச்சா இந்த இடத்துல குத்துனா ஒன்றும் காம்ப்ளிகேஷன் வராது. அதே மாதிரி இந்த இடத்துல தூக்கிறதுக்கு நான் இங்கே வேற எங்கேயோ குத்துறேன் அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வரும். அதையும் தாண்டி சம்டைம்ஸ் ஓவராக டோசஸ் போகும்போது அந்த ரிவர்ஸ் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு இப்போ ஹைலி ஸ்போக் கண்ணை ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாஸ்க் லைக் ஃபேஷிஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. யூஸ்வலாக போஸ்ட் கேரில் வந்துட்டு அந்த இடத்துல மசாஜ் பண்ணக்கூடாது, ரொம்ப உடனே வந்துட்டு ஃப்ளைட்டில் ஏறி போகக்கூடாது, ரொம்ப வந்துட்டு மூஞ்சில் படுத்து தூங்கக்கூடாது. அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துலையே தான் இருக்கணும் அட்லீஸ்ட் ஃபார் அ 48 hour. ஸோ ரொம்ப ஓவராக வந்துட்டு ப்ராடக்டை மூவ் பண்ணாமல் இருந்தாலே அந்த இடத்துல வேலை செய்கிற போட்டாக்ஸ் அந்த இடத்துல கரெக்டாக வேலை செய்யும். ஹலோ நந்திதா, சொல்லுடி. நேற்று ஆடிஷன் பண்ணி என்ன ஆச்சுடி? இல்லடி, நான் ஆடிஷனில் ரிஜெக்ட் ஆயிட்டேன். ரிஜெக்ட் ஆயிட்டியா? ஏன்டி? எனக்கு ஜா லைன் ஒழுங்காக இல்லைங்கிறதுனால நான் செலக்ட் ஆகலைடி. ஓ, ஸோ அதனால் நான் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணலான் இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? ஆமாடி, நானும் இப்போ ரீசெண்டாக பயங்கரமாக வெயிட் போட்டதுனால நான் பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட் மாடலிங்லாம் சரியாகவே பே பண்ண மாட்டாங்கடி. உன்ன மாதிரி சப்பியாக இருக்க மாடலுக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நானும் ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணேன். ஹெச்ஏஎஃப்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கான், அதை பண்ணால் தைஸில் இருக்க ஃபேட்ஸ் எல்லாமே குறைச்சிடலாமா. நானும் பண்ணலான்னு தான் இருக்கேன். சரி, ஓகே, நம்ம என்னன்னு பார்த்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணலான்னு. நான் விசாரிச்சு சொல்கிறேன். வாட் இஸ் ஃபேஸ் லிஃப்ட்? Anything that is done surgically or non-surgically that will help you lift your face that is sagging, that is a facelift. What is the recovery time for a facelift? அப்படிங்கிற மாதிரி மேஜிக் கிடையாது ஃபேஸ் லிஃப்ட் பொறுத்த வரைக்கும். ஆன் டேபிள் ரிசல்ட்ஸும் இருக்காது, இல்லாட்டி 1 week ரிசல்ட்ஸும் இருக்காது. யூஸ்வலாக இட் டேக்ஸ் மந்த்ஸ். இது வந்து கட் ஓப்பன் பண்ணி சூச்சர்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற ஃபேட் இருக்குன்னா ஃபேட் ரிமூவ் பண்ணுறது, அந்த இடத்துல மசில் புல் பண்ணி வைக்கிறது, கட் பண்ணி தைக்கிறது, அந்த மாதிரி லிட்ரலாக ஒரு சர்ஜிக்கல் ஆப்ரேஷன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா கூட நல்ல கம்ப்ரெஷன் பேண்டேஜ்லாம் போட்டு அந்த ஒரு ப்ரொசீஜர் முடித்த பிறகு நம்மளுக்கு வீட்டுக்குமே அனுப்புவாங்க. கண்டிப்பாக 1 மாதம் கிட்டத்தட்ட மினிமம் வந்துட்டு அவங்களுக்கு டவுன் டைம் இருக்கும். நல்லா வந்துட்டு அந்த வீக்கெல்லாம் நம்ம பாடி விட்டு போகிறதுக்கே அவ்வளோ டைம் ஆகும். தட் ஆஃப்டர் தட் ஒன்லி தே வில் ஆக்சுவலி see the full outcome of the procedure also. What are the possible risk factors of facelift? கட் பண்ணி ஓப்பன் பண்ணி இழுக்கும் போது நர்வ் கண்டிப்பாக என்டாங்கிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நர்வ் டேமேஜஸும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்துட்டு எந்த ஒரு ப்ரொசீஜர்ஸ்லையும் இருக்குது. பட் since it is a cosmetically defined procedures, நம்ம நம்பர் ஆஃப் அங்கே உள்ளார திறந்து யூஷுவல் சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை விட நம்ம வந்துட்டு இது வந்துட்டு காஸ்மெட்டிக்காக தான் ஹேண்டில் பண்ண போகிறோம்னா மினிமல் இன்வேசிவாக தான் இருக்கும். Does facelift stop aging? How long does the facelift last? ஃபேஸ் லிஃப்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு அப்போதைக்கு இப்போ வந்து 50 வயசு வரைக்கும் எனக்கு இவ்வளோ இருக்குது, ஏஜிங் நடந்திருக்கு அப்படின்னா அதை ஓரளவுக்கு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஃபேஸ் லிஃப்ட். இட் வில் ரிவர்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஏஜிங் தட் யூ ஹவ் காட் டில் தட் 50 years old and it will reverse back to 40 years. அதுமே நான் 20 மாதிரி ஆயிடுவேன் அப்படிங்கிறதும் கிடையாது. What is microblading? Microblading is a form of semi-permanent makeup that we do for our eyebrows. இப்போ வந்து டெய்லி வந்து மேக்கப் போடுறவங்க வந்து டெய்லி ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறது, லைட்னிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வேலை பண்ணாமல் இருக்கணும்னா they opt for this treatment because this will last for 1.5 to 2 years with good maintenance. We do it naturally and it will be resembling your natural eyebrow color. Procedures in microblading? So in microblading, first we do an assessment of your natural eyebrows. எப்படி இருக்கு பார்த்துட்டு what is your shape and what color and what grading you require னு பார்த்துட்டு we will be deciding a pattern. Based on that pattern, first we will numb your eyebrows for 45 minutes to 1 hour and after that we will start your microblading, which is a natural manual technique which we do with our hands using a needle. And after that we will do shading, which is a machine based technique, and after that we will give you the final result. Usually this procedure takes 1.5 to 2 hours and you will require a touch up session after 1 month. Is it a painful process? What is the recovery time period? Typically, because we are applying a numbing cream on your eyebrows for 45 minutes, you will not experience any sort of pain, but you will experience the pressure on which the doctor is using on you. So recovery time will maximum take up to 1 week to 10 days. What are the don'ts and post-care of microblading?
So after microblading, you are not required to touch that part for up to 2 days. Coconut oil or some sort of high protective cream like butter or something will be required. நீங்கள் அதை daily 2 days 3 days apply பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவை ட்ரை ஆக்காம விடணும். And after that, the excess hair will be shedded. அது உங்களுக்கு வந்து fall off ஆகும். அதுக்கப்புறம் it will be in your natural state. So long term, we would expect you to not scrub that region over-ஆ ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எதுவுமே நீங்கள் அங்கே அப்ளை பண்ண வேணாம். You should not dye your eyebrow region as well after microblading. It's not required at all. Hi, how are you? I'm fine. How are you? I'm great. Look at my lips. No, can you see a difference? Yeah, it's super pink. What did you do? So you know, right, that I was driving and all that. Because of that, I used to get a lot of tanning and everything. So I got SPMU done, which is semi-permanent makeup. So now they will remain pink for a very long time. Really? Yeah. I also have a concern with my eyebrows. They're super thin, man. You can get microblading done. It will really help your eyebrows. Really? Yeah. What is semi-permanent makeup? This is a non-invasive, non-surgical means to give you the finish that makeup products give you for a longer period of time. So all of these results will last for 8 months to 1.5 years and up to 2 years if you are maintaining it properly. What are the activities should be avoided during the healing process? During the healing process, we would require you to avoid any excessive activity involving sweating and steaming. What is the duration of healing process? Usually after the process, up to 3 days, your skin might feel a little bit swelled up and reddish, but it will go down within the 3rd day. Don'ts after treatment? We expect the clients to avoid any sort of harsh ingredients that contain bleach or any sort of peroxide products for skin lightening. And other than that, any harsh acids. So let us say நீங்க வந்து at home chemical peeling லாம் பண்ணிக்கிறீங்கன்னா, we will require you to avoid that as well. What is high intensity focused ultrasound? ஸோ நார்மலாக நம்ம டயக்னோஸ்டிக் யூசஸ்க்காக அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்டோமென் ஸ்கேன் பண்ணுறது, கிட்னி ஸ்கேன் பண்ணிக்கிறதுலாம். அதுலேயே இன்டென்சிட்டி அதிகரித்து பார்த்தா we have discovered that this high intensity focused ultrasound can break down tumors, can break down small blockages and can break down fat at a localized region. So we use this for anti-aging, sagging skin, double chin appearance இருக்கிறவங்களுக்கு, jawline கொஞ்சம் வந்து ஒழுங்கா தெரியாதவங்களுக்கு HAFU கொடுத்தா their double chin is going down, their skin sagginess is disappearing and their jawline and their facial structures are looking more prominent. Food intake? Have to avoid any sort of fattening products like fried items or like high carb items because you don't want the double chin to reappear. So after HAFU sessions, we will ask you to be on a low carb, high protein diet and to have regular exercise to keep the benefits of the HAFU intact. இல்லனா it will recur. What are the side effects and how long they last? So HAFU பண்ணதுக்கு அப்புறம் that region might be slightly reddish and slightly swollen for up to 8 hours. We usually recommend keeping an ice pack in that region for 8 hours after the procedure at home and after that you can be as normal. Mild pain கூட feel ஆகலாம் but that will also usually subside within 8 hours. Maximum within 24 hours you will be without any symptoms after the procedure. What is the credibility of doing treatments outside clinics? I had a client recently who went and did a hydra facial procedure in a parlor outside. They had asked her if she was pregnant or if she was going to be pregnant anytime soon. நம்ம நார்மலாக இப்போ ஒரு கிளினிக் உள்ள ஸ்டெப் இன் பண்ணிங்கன்னா we will ask you general medical history. அது கேட்குற மாதிரி some parlors are just copying what they are asking outside and they are asking the patients and they are scaring them. So immediately this client got scared, she ran away and she came to me and asked, ma'am நான் வந்து இப்போ pregnant ஆகணும்னு பிளான் பண்ணுறேன்னா நான் facial பண்ணிக்க கூடாதான்னு. Where is the logic in that? So you just have to see, you can go for low parlors for a low cost hydra facial, but please don't opt for it if you're going for chemical peels or any sort of injectable treatments as well. What is the age limit? Legally, medically, you can undergo procedures after you turn 18 and you can undergo procedures up to 70, 75 as well. That's entirely up to you. But 18 மேல இருக்கணும் நீங்க. Yes.
What will be the price range for cosmetology treatment? So Botox and fillers are a little bit on the expensive side for the common man. Each vial, it depends on how many ml of the medicine I require. So each vial will cost 20,000 to 30,000. So we will price based on that. Treatment can start from 15,000 and it can go up to 1 lakh. It depends on which area that they want covered, what treatment that they're looking for, and how much ml of the medicine that they require. What is the qualification of cosmetologist? Any medical practitioner, including an MBBS graduate, is not allowed to do a Botox or a filler. Either they should be a postgraduate from an MD, like MD degree வாங்கியிருக்கணும், அப்படி இல்லைனா MS plastic surgery பண்ணியிருக்கணும் to do a Botox or a filler procedure. சும்மா ரேண்டமாக வந்துட்டு 6 month ஃபெலோஷிப் கோர்ஸ் பண்ணுறேன், இல்லாட்டி 3 months கோர்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய ஸ்பா ஓனர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ரேண்டம் காஸ்மெட்டாலஜிஸ்ட் கோர்சஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய குட்டியாக வந்துட்டு உருவாகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் they are illegal to do a Botox or a filler procedures.